Hi friends, welcome to Manovijaya Integrated Farming Channel. இந்த வீடியோல நம்ம மாடி தோட்டத்துல என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணுன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மாடி தோட்டத்தில் பச்சை கத்திரிக்காய் காய் காய்ச்சிருக்கு, அதை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் 12x12 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு செடி இருக்குது. இது செடி கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு. பட் செடியோட இலை எல்லாமே கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது. இது வைரஸ் தாக்குதலாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ரெகுலராக மீன் அமிலம் தெளிச்சிட்டு வரேன். காயும் ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிட்ருக்கு இந்த செடியில். 3 பச்சை கத்திரிக்காய் செடி இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து காய் வச்சுருக்கு. ஒரு 4 காய் காய்ச்சிருக்கு இந்த டைமு. அதில் ஒரு காய் வந்து ரொம்ப பழுத்துட்ருக்கு. நான் தனியாக இருக்கிறதுனால அறுவடை பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அந்த காயும் சேர்த்து இப்போ நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஊதா வரி கத்திரி இருக்குது, அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செடியும் வந்து 12x12 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு செடி தான் இருக்குது. இதுலேயும் நல்லா காய் காய்ச்சிட்ருக்கு. இந்த செடி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இதில் இலை அவ்வளோவா மஞ்சளாக இல்லை. கத்திரிக்காய் செடியில் பூ வைக்கும். பட் பூ வச்சு சம்டைம்ஸ் அந்த பூவெல்லாம் கொட்டி போயிடும். ஸோ அது கொட்டாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் பாலும் மோரும் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 வீக் நல்லா புளிக்க வச்சுட்டு செடிங்களுக்கு தெளிச்சிட்டு வந்தோன்னா பூ கொட்டுறதெல்லாம் நின்றுடும். வரி கத்திரிக்காயில் 4 காய் காய்ச்சிருக்கு. இது நம்ம கட் பண்ணாமல் விட்டதுனால ஒரு சில காய் வந்து மஞ்சள் கலரில் மாறிட்டுருக்கு, பழுத்துட்ருக்கு. அடுத்து சிவப்பு வெண்டையை அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா நீட்டாக காய்ச்சிட்ருக்கு இந்த காய் எல்லாமே. வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாள் அறுவடை பண்ணாமல் விட்டாலும் காய் வந்து நல்லா முத்தி போயிடும். அதுக்கப்புறம் அதை சமைச்சாலும் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் அதை கரெக்டான டைமில் அறுவடை பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கே நம்மளுக்கு பெருசாக 2 வெண்டைக்காய் கிடச்சிருக்கு. அடுத்து நெய் மிளகாய் அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ நெய் மிளகாய் செடியில் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் நல்லா பழுத்திருக்கு. அதை மட்டும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு மிளகாய் போதும். சாம்பார்லலாம் போட்டோன்னா நல்லா ஸ்மெல் வரும். இது ஃபுல்லாகவே போட வேண்டியதில்லை. இதில் பாதி கட் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் போட்டால் போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். நெய் ஊற்றி சாப்பிட்ற போல் இருக்கும். அடுத்து பழம் வெள்ளரி அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் நல்லா ஃபுல்லாக பழுக்கலை, ஓரளவுக்கு செங்காயாக தான் பழுத்திருக்கு. இது நம்ம அப்படியே விட்டோன்னா நம்ம மாடி தோட்டத்தில் அணில் பிரச்சனை நிறைய இருக்குது. ஸோ இந்த அணில் வந்து எல்லாத்தையுமே கடித்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ அதனால் இதை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு வெள்ளரிக்காய் வந்து 1/2 கிலோ கிட்ட இருக்கும். இதில் நல்லா பெருசாக காய்க்குது இந்த வெள்ளரி செடியில். அடுத்து அவரைக்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். அவரைக்காய் செடி வச்சாலே வந்து கண்டிப்பாக பூச்சி வரும். ஸோ அதனால் நம்ம ரெகுலராக அந்த செடியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அடிக்கடி தண்ணி ஊற்றி அந்த பூச்சி எல்லாத்தையுமே நம்ம கழுவி விட்டோம்னா அந்த பூச்சிங்க போயிடும். பட் காய் வந்து நல்லாவே நிறைய காய்க்கும். ஸோ நான் ஆல்ரெடி அதிகமாகவே இந்த அவரைக்காய் செடியில் அறுவடை பண்ணிட்டேன். இது வந்து கடைசி டைமு. ஸோ கொஞ்சம் தான் இருக்குது அவரைக்காய். அவ்வளோதாங்க, இனியோட அறுவடை முடிஞ்சுது. நம்ம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஒரு பழம் வெள்ளரி, கொஞ்சம் அவரைக்காய், 4 வரி கத்திரி, 4 பச்சை கத்திரி, 2 சிவப்பு வெண்டை, ஒரு நெய் மிளகாய். நம்ம வீட்டு தோட்டத்தில் ரோஜா பூ பூத்திருக்கு, அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.